வணக்கம் மக்களே, மீண்டும் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி. கலீஃபா. ஸோ இந்த படத்தோட ஒன்லைன் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நேர்மையாக வாழ்ந்துட்டு இருக்கிற தன்னோட அப்பாவை சூழ்ச்சி பண்ணி அவரை ஒரு கைதியாக மாத்திர கெட்டவங்களை பிருத்திவிராஜ் அவங்க வழியிலே போய் எப்படி பழி வாங்குறாரு அப்படின்றது தான் இந்த படத்தோட கதை சுருக்கம். ஸோ இந்த படத்தில் ஏகப்பட்ட கேமியோஸ் வரும். கடைசியில் பயங்கரமான ஸ்டார்ஸ் எல்லாம் வருவாங்க. ஸோ அதோட பார்ட் 2 லீடு இருக்கும்னு நம்புகிறேன். ஸோ எனக்கு இந்த படத்தில் என்ன பிடிச்சிருந்தது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் எனக்கு இந்த படத்தோட பெர்ஃபார்மன்ஸ். பிருத்திவிராஜ் ரொம்ப சின்ன பையனாக தெரிகிறாரு. அவரோட ஏஜுக்கு கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா ரொம்ப டயட்லாக இருந்து பயங்கரமாக ரொம்ப சின்ன பையனாக தெரிகிறாரு. ரொம்ப அற்புதமான நடிப்புன்னு சொல்லணும். ஃபைட் சீன்ஸ் எல்லாம் ரொம்ப கலக்கியிருக்காரு. அதே மாதிரி எமோஷனல் சீன்ஸுமே சரி பட்டையை கிளப்பியிருக்காரு. அதை தாண்டி அவரோட அப்பாவை வரவங்க, அம்மா வர மோகினியாக இருக்கட்டும், ஹீரோயினாக வரவங்க எல்லாரோட நடிப்புமே பிரமாதமாக இருந்தது. அந்த ரோலுக்கு ஜஸ்டிஃபையாக இருந்தது. அப்படி இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அவள் நெகட்டிவ் ரோலில் நம்ம கத்தி படத்தோட வில்லன் ரொம்ப நாட்களுக்கு அப்புறம் சவுத் இந்தியாவில் ஒரு படத்தில் வில்லனாக பண்ணுறாரு. அதே மாதிரி அவர் கூட பண்ணுற வில்லன் கேரக்டர்ஸ் எல்லாருமே பிரமாதமான நடிப்பு. ஸோ எனக்கு இந்த படத்தில் முதல்ல பிடிச்சிருந்தது இந்த பர்ஃபார்மன்ஸ் தான். ரெண்டாவது, இந்த படத்தோட பேக்ரவுண்ட் ஸ்கோர். சும்மா ஒரு நார்மலாக ஒரு மண்ணு பறக்கிற சீனை கூட அதை எலிவேட் பண்ண முடியும் அப்படின்றது இந்த படத்தோட பிஜிஎம் வந்து பேசியிருக்கு. அவ்வளோ அற்புதமான பேக்ரவுண்ட் ஸ்கோரு. ஒவ்வொரு சீனையும் எலிவேட் பண்ணி கொடுத்ததுல மியூசிக் ஒரு பெரும் பங்காற்று இருக்குன்னே சொல்லணும். ரொம்ப கனகச்சிதமாக இருந்தது. மூணாவது, இந்த படத்தோட சினிமாட்டோகிராஃபி. நிறைய இடங்களில் ட்ராவல் பண்ணியிருப்பாங்க. எல்லா ஊர்களையுமே ரொம்ப அழகாக காட்டியிருப்பாங்கன்னு சொல்லணும். ஸோ எந்தெந்த இடத்துக்கு தேர்வான மாதிரி எந்தெந்த இடத்துக்கு எது வேணுமோ என்ன மாதிரி வேணுமோ விஷுவலி நம்மளை பார்க்குறப்போ அந்த இடத்துக்கே நம்மளை கூட்டு போனால் ஒரு பாதிப்பை ஏற்படுத்தியிருக்குன்னா அது உண்மையிலே சினிமாட்டோகிராஃபி மிகச்சிறந்த வேலை பார்த்துருக்காங்க. ஸோ எனக்கு இது எல்லாமே பிடிச்சிருந்தது. ஸோ எனக்கு இன்னும் பெட்டராக பண்ணியிருக்கலாம் அப்படின்னு தோணுன விஷயம் இந்த படத்தோட பிளாட் அண்ட் ஸ்க்ரீன் பிளே. இந்த படத்தோட பிளாட் ரொம்ப சிம்பிளாக நான் சொன்ன மாதிரி ஒரு ரிவெஞ்ச் ஸ்டோரி தான். இது நம்ம ஏற்கனவே பார்த்து பழகின ஒரு படம். ஸோ அந்த கதையை திரைக்கதை மூலமாக எவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக கூட்டு போக முடியும் அப்படின்றது தான் ஃபர்ஸ்ட் திங் நம்ம பார்ப்போம். ஸோ அப்படி இருக்கும்போது நம்மளால ரொம்ப ஈஸியாக ப்ரெடிக்ட் பண்ண முடிய அளவுக்கு தான் அதோட ஸ்க்ரீன் பிளே இருந்தது. ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக நம்ம யூகிச்ச மாதிரி அப்படிலாம் இல்லை. ஏதோ ஒரு விதத்தில் ஒரு 60 to 70% நம்மளால் ப்ரெடிக்ட் பண்ண முடியாது தான். ரொம்ப ரொம்ப ஒரு நார்மல் ஸ்க்ரீன் பிளே, எதுவும் புதுசாக இல்லை. ஆல்ரெடி மலையாள படங்களில் ஏகப்பட்ட இடங்களில் பார்த்துருக்கோம். உண்மை சொல்ல போனால் பிருத்திவிராஜ் அவர்கள் நடித்த இந்த மாதிரி படங்கள் நிறைய இடத்துல பார்த்துருக்கோம். ஸோ எனக்கு இந்த பிளாட் அண்ட் ஸ்க்ரீன் பிளே வந்து ரொம்பவே பழசாக இருந்தது. எதுவுமே இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்டராக நம்மளை வந்து புதுசாக நம்மளை யோசிக்க வைக்கிற மாதிரியோ இல்லை நம்மளை சர்ப்ரைஸ் பண்ணுற மாதிரியோ எதுவுமே இல்லை. அதுக்கடுத்து இந்த படத்தோட ஸ்டன் சீன்ஸ் எனக்கு ரொம்பவே வந்து டிசப்பாயிண்டிங்காக இருந்தது. ஒரு ஆக்ஷன் படம், அது பிருத்திவிராஜ் மாதிரி ஒருத்தரை வச்சுக்கிட்டு இன்னுமே நிறைய, அதாவது ஒவ்வொரு சீன்ல எலிவேட் பண்ற அளவுக்கு அந்த மாஸ் சீன்ஸ் இன்னைக்கெல்லாம் வந்து ஒரு சின்ன பையன் ஒரு புது ஹீரோவே வந்து அடிச்சா கூட ஒரே சீன்ல ஒரே அடியில விழுகிற மாதிரிலாம் கூட காட்டுறாங்க. அதுதான் சினிமால நிஜத்துல நடக்க முடியாத சாத்தியமில்லாத விஷயத்தை தான் சினிமால பார்க்க முடியும். ஸோ அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு படத்துக்கு அந்த மாதிரி ஒரு ஃபைட், அந்த மாதிரி ஒரு எலிவேஷன் டெஃபினட்டா தேவைப்படும். ஸோ அந்த மாதிரி எதுவுமே இல்லாதது ஒரு பெரிய வருத்தம் தான். இன்னும் சொல்ல போனால் லூசிஃபர்ல வந்து பார்த்தீங்கன்னா இவர் எடுத்த படமே ஃபைட் சீன்ஸ் மாஸாக இருக்கும். 1-2 ஃபைட் தான் வரும், ஆனால் ட்ரெமெண்டஸாக இருக்கும். அப்படி ஒரு ஃபைட் சீனை இவரோட டைரக்ஷன்ல வந்து அவரால் கொண்டு வர முடியும்னா இவரோட படங்கள்ல அதை கொண்டு வந்துருக்கலாமே. இதுக்கு முன்னாடி காப்பான்ற ஒரு படத்துல கூட ஃபைட் சீன்ஸ்லாம் பிரமாதமாக இருக்கும், அல்டிமேட்டாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி கூட இல்லாமல் ரொம்பவே வந்து ரொம்ப தொய்வா இருந்ததுன்னு சொல்லலாம். இன்னும் சொல்ல போனா இந்த படத்துல இவரோட செக்யூரிட்டியும் வில்லன்களும் சண்டை போட்டுப்பாங்க, இவர் இல்லாத அந்தவே ரொம்ப பிரமாதமா இருந்தது. ஸோ அந்த ஃபைட் வந்து அவங்களுக்கான ஒரு ஃபைட்டா அந்த பிளேஸை ரொம்ப அழகா பண்ணியிருப்பாங்க. பட் பிருத்திவிராஜ்னு வரும்போது ரொம்ப ரொம்ப சாதாரணமா ஒரு ஃபைட் சீன்ஸ் வரும்போது அது ஏற்றுக்க முடியல. ஸோ எனக்கு அதை கொஞ்சம் தவிர்த்திருக்கலாம். அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி ஏகப்பட்ட ஸ்டார்ஸ், ஏகப்பட்ட கேமியோ இருக்கு, கிளைமேக்ஸ்ல வரும். ஸோ பார்ட் 2 லீட் இருக்குன்னு நான் நம்புறேன். ஸோ ஆப்வியஸ்லி அது எல்லாமே வந்து ஒரு ஸ்டார் ஷோ மாதிரி பண்ணணும் அப்படின்றதுக்காக இல்லாமல் படத்தில் இன்னுமே ஏதாவது ஒரு இடத்துல மேபி யூஸ் பண்ணியிருக்கலாமோ அப்படின்ற ஒரு வருத்தம் இருந்தது. அதை தாண்டி மேபி பார்ட் 2 இருந்தால் ஓகே. அப்படி இல்லாத பட்சத்தில் இது எல்லாமே சும்மா ஒரு ஸ்டார் ஸ்டட்டட் படமாக காட்ட அப்படின்னு ஒரு முயற்சியாக தான் இருக்கும். ஸோ அது கொஞ்சம் வருத்தத்துக்குரிய விஷயமா இருந்தது. ஸோ ஓவராலாக எனக்கு கலீஃபா எப்படிப்பட்ட ஒரு படம்னா ஒரு ஆக்ஷன் ரிவெஞ்ச் பிளாட் தான், யூஸ்வலான ஒரு கமர்ஷியல் மசாலா படம் தான். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி படங்கள் பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் ஒரு ட்ரை பண்ணலாம். முக்கியமாக பிருத்திவிராஜ் அவர்களின் ஃபேன்ஸ்க்கு இந்த படம் நல்லா பிடிக்கும். அதை தாண்டி மலையாளத்தில் இந்த படம் மேபி உங்களுக்கு மலையாள படங்களில் இந்த மாதிரி ஒரு படங்கள் லூசிஃபர், காப்பா மாதிரி படங்கள் பிடிக்கும்னா நீங்கள் ஒரு வாட்டி கண்டிப்பாக ஒரு ட்ரை பண்ணலாம். ஸோ எனக்கு எந்த அளவுக்கு வந்து கலீஃபா ஒரு இன்ட்ரெஸ்டிங்காகவும் ஆக்ஷன் த்ரில்லர் இருக்கிற அந்த என்கேஜிங்காகவும் இருந்ததுன்னா 100க்கு வந்து நான் 60 கொடுப்பேன். ஒரு ஆவரேஜ் ஆக்ஷன் படம் தான். ஸோ உங்களுக்கு பிடிச்சா பாருங்க. ஸோ அவ்வளோ மக்களை மீண்டும் அடுத்த நல்ல திரைப்படம், நல்ல விமர்சனம், நல்ல முன்னோட்டத்தை சந்திக்கிறேன். நல்ல தென் பாய் ஃப்ரம் விஜய். ராதகன் இது நம்ம ஷோ ஸ்ரீலேருந்து போச்சு.